என்னைய பார்த்து அசிங்கமாக பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க, எல்லாமே திமுககாரங்க தான் என்னைய பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு விஜய் புலம்புன்னு புலம்பி இருக்கிறார். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு முழுக்க அவருடைய அட்டாக்கை திமுக மேலே திருப்பி இருக்கிறார். த்ரிஷாவையும் உங்களையும் சம்மந்தப்படுத்தி பேசுனது திமுகவா? பேசுனது யார்? நயினார் நாகேந்திரன் பொதுவெளியில் பேசியிருக்கிறார். அதை குறித்து ஏன் கண்டனமே தெரிவிக்க மாட்டேறீங்க? பிஜேபி, மோடி, பிஜேபி தலைவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே ஏன் வரமாட்டேங்குது அவங்க வாயிலிருந்து? எதுக்கெடுத்தாலும் திமுக ஸ்டாலின், திமுக ஸ்டாலின் அப்படின்னு தான் பேசுகிறீங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இதே ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகள் படி இந்தியாவிலே சேஃபஸ்ட்டு பிளேஸ் தமிழ்நாடு தான் அப்படின்னு ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மாநாட்டில் உங்கள் தொண்டர்கள், ஆண் தொண்டர்களால் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய இழிவுகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு, உங்கள் கட்சியிலேருந்து விலகி போனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்களுக்கெல்லாம் இவர்கள் எப்படி சோஷியல் மீடியாவில் இவங்க ஹராஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தி அவர்களுடைய தங்கை பிரியங்கா காந்தி அவருடைய மகளையும் அவரையும் சம்மந்தப்படுத்தி எப்படி ட்வீட் போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை கட்சியில் சேர்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையா, அதற்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் காரணம், பாதுகாப்போடு இருக்கிறாங்க அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுடைய ரசிகர்களை அப்படியே ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கணும். அவர்களை உங்களை விட்டு போகாமல் எப்பயுமே உங்களை இதாகவே வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் சொகுசாக வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நாடகம் ஆடுறீங்களோ அந்த நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இதில் தெரிகிறது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.